ஐயோ இல்லங்க, இங்க இருந்து 5-6 பொட்டு சிலைகளே காணும். என்னங்க பேசாம இருக்கீங்க? போலீஸ்காரன் அனுப்புங்க. போலீஸ்காரன் வந்தா நம்மளதான் இழுத்துக்கிட்டு போவான். ஏ என்ன திருட வந்தா வெள்ளி பாத்திரத்தெல்லாம் விட்டுட்டு சேலையாடி தூக்கிட்டு போவான். அவன் புள்ள இருக்கான சேகர், அவன் செய்த வேலை இது. நான் நம்ப மாட்டேன். நம்ப மாட்டியா? சரதா, நான் நினைச்சு சரியா போச்சு. காலையில இந்த தொம்பரவு கூட்டம் வந்து அழுது பாரு. சரதா சரதா உடுத்தமா இப்ப என்ன எழுந்துரு. உண்மையை சொல்றியா இல்லையா? சேகரங்க உண்மையா? இதுதான் உண்மை. என்ன இதுதான் உண்மை? உடுக்கிறேன் பாரு. சேகர் எங்கடா? எங்க சேகர்? தம்பி, நீ இது வேண்டாம், இது ரொம்ப தப்பான காரியம். என்ன என்னது? என்ன தப்பான காரியம் சொல்லு. தப்பான காரியம் அப்படின்னு சொன்னேன். இதை கொடுத்து குடிக்க சொன்னாரு. பாதி குடிச்சேன். குடிச்ச கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் அப்படி ஒரு மாதிரி. என்னது? என்னடா அது முதல்? தம்பி, ஓ நீங்களா? தூக்கத்துல எல்லாரும் ஒன்னாதான் தெரியுது. என்ன ஒன்னாதான் தெரியுது? சேகரங்கடா அது இந்த தூக்க மருந்து அது குடிச்சு அப்படியே தூக்கம் வந்துடுச்சு. நீங்களும் கொஞ்சம் குடிங்க, சுகமா கேட்கிறேன். என்ன அது? நான் படுத்துக்கிறேன். படுத்துக்கிறியா? சேகரங்கடா எங்க சேகர்? நம்ம பண்டார தெரு வீடு, நம்ம வீடு இல்ல, அங்கதான் அந்த பொண்ணு அமர்தான் கேட்டேன். அவன் மகன் செய்த வேலையே போடி. சுந்தரி, அத்தான், இப்போது நீ என் கண்களுக்கு எப்படி இருக்கிறாய் தெரியுமா? எப்படி இருக்கிறேன் அத்தான்? எப்படி எப்படியோ இருக்கிறாய். இவ்வளவுதானா? சுந்தரி, உன் அழகு வர்ணிக்க முடியாதது சுந்தரி. இந்த ஆசை என்றும் மாறாதே அத்தான். சுந்தரி, அறிவு குறைந்ததால் ஏற்பட்ட அனர்த்தம் அல்ல என் ஆசை. மன தடுமாற்றத்தால் உண்டான மயக்கம் அல்ல என் ஆசை. வெறும் உடம்பின் வெளி அழகால் விளைந்த வெறி அல்ல என் ஆசை. எந்த பிறவியிலோ தருவாகி அடுத்து எத்தனை பிறவிகளிலோ உருவாகி இந்த பிறவியிலே தெரிந்திருக்கும் பேராசையடி என் ஆசை. என் ஆசை அழியாது, அசையாது, மாறாது சுந்தரி. நன்றி. உங்கள் அந்தரங்க சுத்தியான ஆசைக்கு என் நன்றி அத்தான். சுந்தரி, உலகத்தின் கௌரவத்தை குறைத்து விட்டாயடா பாவி. நீ அவன் அத்தை மகளாடி அற்ப நாயன். அப்பா, நீ என் மகளா? ஜாதி பெருமையை சிதைத்து விட்டாயடா கண்டாரா. தொழிலின் பெயரால் வகுக்கப்பட்டது ஜாதி. அதை ஏளனம் செய்யவோ இழுத்து கூறவோ யாருக்கும் உரிமை இல்லை. சேகர், மரியாதையாக அவளை வெளியே துரத்துவிட்டு என் மானத்தை உன் மானத்தை காப்பாற்றிக் கொள். அப்பா, இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் பிடிவாதம் காட்டாதீர்கள். அதாதே சுந்தரி. ஏண்டி பசப்புக்காரி, நீ கெட்ட கேட்டுக்கு காலேஜ் படித்தவன் வேறு வேண்டுமா? பஞ்ச சுழக்கிக்கு பஞ்ச சிங்கார், ஜோடி போட மாறு வீட்டு மாப்பிள்ளை. பேக் பேக் காக்காய் மயிலை கல்யாணம் செய்து கொள்ள பார்த்ததான். அப்பா, என்னை திட்டுங்கள். அவளை திட்ட நீங்கள் யார்? என் அப்பனடா அப்பன். என் பணத்துக்கு ஆசைப்பட்டு உன் குணத்தை அளித்த இந்த சண்டாளியை என் கையால் கொண்டு விட்டுத்தான் மகளை. வேண்டாம் அப்பா, இல்லைங்கள். அப்படி அமிர்தம், காரியம் மிஞ்சி விட்டதில்லை. தெரியும் எனக்கு. நீங்கள் வீட்டுக்கு போங்க. வீட்டுக்கா? ஆம், ஊரார் வீழ்த்திக் கொண்டு சிரிக்கும் முன்னரே நீங்கள் போய்விடுங்கள். இந்த நாட்டுக்கார பெயர் நான் பார்த்துக் கொள்கிறேன். நீங்கள் போங்க. சரி. சேகர், அம்மா, என்ன அடக்கமான பிள்ளை ராணி. யார் பெற்ற மகளையோ அநியாயம் செய்து விட்டாயே. அம்மா, நானா? சேகர், நீ இப்போது என் பேச்சை கேட்கிறாயே இல்லையா? என்றம்மா மறுத்தேன். அப்போது நீயும் வீட்டுக்கு போ. சுந்தரி, உன் சுந்தரியை மென்று தின்று விட மாட்டேன். போ நீ.
அவளை தனியாக விட்டு விட்டான். உன் தாயடா நான். உன் இன்பத்திற்கு இடையூறாக எதுவும் செய்ய மாட்டேன். என் சொல் கடைசி முறை என்று நினைத்துக் கொண்டாவது கேட்டு நடடா. போய்விடு. போகிறேன் அம்மா. சுந்தரி. அத்தா, சுந்தரி அழாதே. ஏதும் விபரீதம் நிகழாதிருக்கும் முன்பே உன் நல்ல காலம். நான் உன் உதவிக்கு வந்திருக்கிறேன். நன்றி தாயே. தாய்தான் நான் உனக்கு, மகள்தான் நீ எனக்கு. என்னை நீ உன் மாமியாக மனதிலும் எண்ணாதே சுந்தரி. என்னம்மா இது? அநியாயக்காரன் என்று அவரை சொல்லிவிட்டு நீங்கள் அநியாயம் பேசுவது நியாயமா அம்மா? நானா அநியாயம் பேசுகிறேன்? இல்லை சுந்தரி, கண்ணியமானவன் உத்தமன் என்று எந்த மகனை பற்றி நான் கர்வப்பட்டுக் கொண்டிருந்தேன், அவன் தனது பருவத்தின் துள்ளலால் உன்னை பாழாக்கி விட்டான். அதற்காக சுந்தரி அவன் சார்பில் நான் மன்னிப்பு கேட்கிறேன். ஏற்றுக்கொண்டு என் பிள்ளையை விட்டுவிடும் மணி. ஐயோ, என்னம்மா இது? நீங்களா இந்த ஏழையின் காலம் முழுவதும்? ஆம், என் மகன் செய்த பாவம் அவ்வளவு கோரமானதும். அதற்கு நான் எதுவும் செய்யலாம், இன்னமும் செய்யலாம். இல்லை இல்லை, அவர் ஒரு பாவமும் செய்யவில்லை. நாங்கள் இருவரும் நிரபராதிகள். நீங்கள் தான் எங்கள் கலக்கமற்ற காதலை தவறாக கூறுகிறீர்கள். காதல் இதெல்லாம் எனக்கு தெரியாத விஷயங்கள் அம்மா. அம்மா, நானும் உங்களைப் போல ஒரு பெண் அல்லவா? என்னை பாருங்கள், நான் கள்ளி அல்ல, பேராசைக்காரி அல்ல. எனக்காக இறங்குங்க. என்னை அவரிடமிருந்து பிரிக்காதீர்கள் அம்மா. சுந்தரி, உன்னை பார்த்தால் மகாலட்சுமி மாதிரி தான் இருக்கிறாய். ஏழ்மையின் குறியோ தாழ்மையின் குறியோ உன்னிடம் இம்மியும் இல்லை. உன் உருவம், உன் குணம், உன் பேச்சு எல்லாமே எனக்கு பிடித்திருக்கிறது. எல்லா வகையிலும் சிறந்துள்ளன. எனக்கு ஏற்ற மருமகள் தான். ஆனால் நான் கணவன் என்ற ஒரு மரத்தை தடவி படர்ந்து நிற்கும் ஒரு கொடிதான். தனி மரம் அல்ல. நேற்று பழகிய சேகரிடம் இன்று உனக்கு இவ்வளவு ஆசை பக்தி எல்லாம் இருக்கும்போது மணந்து ஒரு மகனையும் பெற்று பல வருஷங்களாக பழகி வரும் அவரை உனக்காக நான் விரோதித்துக் கொள்ள முடியுமா? அம்மா, நீங்கள் மனது வைத்தால் மனதிருக்கிறது, மார்க்கம்தான் இல்லை மகளே. உன் இன்பத்திற்கு அவர் மட்டும்தான் குறுக்கி நிற்கிறார் என்று எண்ணுகிறாயா? இல்லை, மண்ணில் பிறந்த மனிதர் யாவரும் ஒன்று, எல்லோரும் ஒரு குலம், எல்லோரும் ஒரு இனம் என்பதை மறந்த எவனோ கண்ணில்லாத ஒரு சூன்யக்காரன். எந்த காலத்திலோ சிருஷ்டித்த உயர் ஜாதி என்ற ஆங்கார பூதம் ஓ ஹோ ஹோ என்று ஓங்காரம் செய்து கொண்டிருப்பதை நீ உணரவில்லையா? அதை எதிர்த்து சமாளிப்பது உன்னால சாத்தியம். பணம், அந்தஸ்து என்ற தூப தீபங்களால் அந்த பூதம் வெறியாட்டம் போட அந்த ஆட்டத்தில் சுற்றி இருக்கும் ஜாதி பித்தர்கள் உன்னை கண்டால் உயிரோடு விடுவார்களா? பகிஷ்காரம் என்ற பானத்தை எடுத்த எழுத்தில் பிரயோகித்து உன்னையும் சேகரனையும் விலகில கட்டி முடிவில் உங்கள் ரத்தத்தை குளித்துக் கொள்வார்களே அந்த மூர்க்கர்கள். அம்மா, என் கேள்வி ஒரு தடையும் என்று உல்லாசமாக குலவி மகிழ்ந்திட நீங்கள் இருவரும் குயிலின் குலத்திலும் மானின் இனத்திலும் ஏன் பிறந்திருக்க கூடாது? 1000 கடவுள்களையும் 10000 ஜாதிகளையும் கொண்ட இந்த கேடு கெட்ட மனித ஜாதியில் ஏனடி பிறந்தாயே? பிறந்தாயே உயர்ந்த ஜாதியில் ஏன் பிறக்கவில்லை? ஏழையாக இருந்தாலும் என் அண்ணன் மகளாக நீ ஏன் பிறக்கவில்லை? ஐயோ, அது என் தவறா அம்மா? அம்மா, இந்த அனாதைக்கு அன்பு காட்டி எங்கள் ஆசைக்கு ஆதரவளிக்கத்தான் வேண்டும். சுந்தரி, ஒருபோதும் உன் நினைவு நிறைவேறாது. உன் வாழ்க்கையில் இந்த சம்பவத்தை ஒரு துர்ச்சொப்பனமாக நினைத்து அவனை உன் மனதில் இருந்து தூக்கி எறி. வீணாக நீயும் செத்து அவனையும் சாகரித்து அவரையும் என்னையும் நிர்மூலமாக்குவதில் உனக்கு என்ன புண்ணியம் என்று சுந்தரி மீண்டும் உன்னை கருதுகிறேன். வேண்டாம்மா, அவளைதான் எங்கம்மா போவேன்? உனக்காக ஏங்க எதிர்பார்த்து அழுது கொண்டிருக்கும் உன் பெற்றோரிடம் போய் சேர்ந்து கொள். பரந்த இந்த உலகத்தில் உனக்காயிரமில்லை. தைரியமாக கூட்டம் பாருடைய சேர்ந்து கொள். என் பேச்சை கேளம்மா. தெய்வமே, இல்லையா? ஏன் இப்படி சத்தம் போட்டீங்க? பேசாம இருங்க. சுந்தரி ஓடிவிட்டாள். அம்மா, இன்னும் நீ படுக்கலையா? நீங்க போங்க, போய் படுத்துங்க. அம்மா, சுந்தரி
நீ போகலாம். என்னம்மா ஆதரவில்லா பூங்கொடி போலே ஆனந்தம் என் வாழ்வில் இல்லாமலே ஆராது சோகம் நான் காண்பதா, ஆராது சோகம் நான் காண்பதா, நானும் தாயினாவே ஆனவில் தானாவில் காதலி. ஓவியம் காண ஓவியம் தன்னை காண்பது என்றோ கண்ணிலே. ஓவியம் காண ஓவியம் தன்னை காண்பது என்றோ கண்ணிலே. நாசி காதல் வீணாவதா, நாசி காதல் வீணாவதா, வானில் காணவில்லை வானவில் காணோ என் காதலே. கவிந்ததுவோ கரை காணாமலே, காதலை நாடும் வாழ்வோடம் கவிந்ததுவோ கரை காணாமலே, வேதனை தீராமல் போராடுதே, வேதனை தீராமல் போராடுதே. நாசி காதல் வீணாவதா, வானில் காணலாவே வானவில் காணோ என் காதலே. நம்ம எங்க எப்படி தனியா போற? என்ன தங்கச்சி பேச மாட்டேங்குது? எங்க அம்மாளுக்கு நான் ஒரே மகதான், நீங்க யார் அண்ணன் மாறுங்கன்னு தான் தெரியல. அதுலம்மா எங்க எப்படி தனியா போறேன்னு கேக்குறேன். ஏன் கூட வரலாங்கிறியா? அட தங்கச்சி புரிஞ்சுக்கிட்ட. நான் யார் தெரியுமா? ஓ நல்லா தெரியுது. கைய விடு, நீங்க எல்லாம் அக்கா தங்கச்சி கூட பிறக்கல. புருஷனை விட்டுட்டு ஓடியாங்க போல செய்துடா. களத்துல தாலியா காரமே, நமக்கு ஏன்டா இந்த ஊர் வந்து வாடா போலாம். இந்தாமா 10 லட்சம் பலைய ஜோரா போடுறிய, இந்த மாசி கண்ட எதுவும் நடக்காது. ஆமா பயப்படாதம்மா. உனக்கு மானம் இல்ல? ஒரு பெண்ணிடமா உன் வீரத்தை காட்டுவது மடையா? அதேற அடிக்கடி நம்ம விவகாரத்துல தலையிட்டு இருக்க நல்லா இல்ல. அதற்காக உன்னால என்ன செய்ய முடியும்? நல்லா இல்ல. உன்னை போன்ற போக்கிரிகளை அடக்கும் வழி எனக்கும் தெரியும்டா. மரியாதையா போ. வாடா போலாம். வாத்தியார நான் வர்றேன். வாத்தியார வர்றேன். வாமா வா. குழந்தை நீ யாரம்மா?
பேர் என்ன? ஐயோ, வேண்டாம்மா வேண்டாம், நான் ஒண்ணும் கேட்க. பாரு பாரம்மா, பாரு நீ ரொம்ப களைச்சிருக்கிற, முதல்ல கொஞ்சம் சாப்பிடு. வா வாமா. சமையலுக்கு ஒரு பொண்ணு வேணும்னு சொன்னீங்கல்ல, கூட்டி வந்துட்டேன். நீயே கூட்டிட்டு வந்துட்டியா? என்ன ஜாதியோ என்னமோ? நம்ம ஜாதி தான்மா. நமஸ்காரங்க. ஏம்மா உன் பேர் என்ன? ஐயா வர்றாங்க. யாரு? உட்கார்ந்து சொல்றேன். சமையலுக்கு இங்க அம்மா மட்டும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அதனால கூட ஒரு ஆள் இருக்கட்டுமேனு இந்த பொண்ணை கூட்டு வந்துட்டேன். என்ன ஜாதி? பெண் ஜாதி. என்னது? ஆண் பெண் ஜாதி இரண்டொழிய வேதில். நிறுத்துறோம் பிரசங்கத்தை. நம்ம ஜாதி தானே கேட்டா அதை சொல்லுங்க. என்னங்க இது, நம்ம ஜாதி இல்லைன்னா நான் கூட்டிட்டு வந்திருப்பேனா? ஏமா நீ தொண்ட மண்டலம் செய்ய வேணாத வகுப்பு தானே? அது அல்லாது உனக்கு தெரியாது, உங்க அப்பா விஷயம் தெரியாது. அதுக்கு எப்படி இருக்கு, நீ வயசானவங்களுக்கு தான் தெரியும் அந்த மாதிரி எல்லாம். இது நம்ம வடக்கு துறை ஆர்வ மொழியா இருக்காரு பாருங்க. இருக்காரா? அவர் தான் செத்து போயிட்டாங்க. ஆமா ஆமா, செத்து போயிட்டாரு. அப்புறம் பொண்ணு அவங்க அம்மா கூட வந்துட்டாங்களே. யாரு வெளியில பார்த்தேன். கூட்டட்டுமா? கூட்ட ஐயா கிட்ட எல்லாம் சொல்லிட்டேன். உங்க குழந்தை தானேன்னு கேட்பாரு. ஆமான்னு சொல்லிடணும். வாங்க. இந்த அம்மா தான். வாம்மா வா. உன் பொண்ணா? ஆமாங்க. ரொம்ப சரி. ஒண்ணு ரொம்ப சேர்த்தாச்சு. போயேன் எப்படி இந்த நகை விஷயம் தானே? ஆமா. எங்க ஒண்ணு கல்யாணத்தையே நடத்தி விடுவாரு. அப்படியா? அப்ப சரி, நான் வரட்டுமா? ஏண்டா அந்த அம்மா என்ன சொல்லுச்சு? அது சம்பள விஷயத்தை பத்தி கேட்டது. அல்ல ஐயா பாத்துக்காருன்னு சொல்லிட்டேன். சரி, சாப்பாடு போட்டு ஒண்ணு கையில கொடுத்தா தீர்ந்தது. சரி, வேலை போய் பாரு. ஆமா. அழாதம்மா சுந்தரி, உன் வரலாறு என் நெஞ்சை கலக்கத்தான் செய்கிறது. ஆனால் இரவுக்கு பின் பகல் வந்துதானம்மா ஆக வேண்டும். அதை போலவே துன்பங்களுக்கு பின் இன்பங்கள் வந்து உன்னை அடைகிற வரையில் நீ என்னிடமே இருந்திடுமா. உன்னை பார்த்தால் என் மகள் ஞாபகம்தான். அவளும் இப்போது உன் பருவம்தான் இருப்பாள். அமர தீபம் யாரோ அணைந்திடாத அமர தீபம் யாரோ. சிங்காரவதனம் மங்காத நிலவோ சிங்காரவதனம் மங்காத நிலவோ மங்கை அங்கம் மதுவும் மலரோ மங்கை அங்கம் மதுவும் மலரோ
சுந்தரி சேகர், கண்ணே உன் கண்ணும் கண்ணாடி காணோ அன்பான மொழி சுவையோடும் தேனோ, கண்ணே உன் கண்ணும் கண்ணாடி காணோ அன்பான மொழி சுவையோடும் தேனோ, இன்பம் நீதான் என்ன செய்ராணி எல்லாம் நீதான் என்ன செய்தாயோ, இன்பம் நீதான் என்ன செய்ராணி எல்லாம் நீதான். சுந்தரி 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 ஜக்கா, என்னங்க தம்பி சொப்பனமா கண்டாச்சுல்ல? சரிதான் தம்பி, இது சரியில்லை அவ்வளவுதான் சொல்வேன். அப்புறம் உங்க நோக்கம். ஆமா, படுத்துங்க படுத்துங்க. ம் இதோ ஆண்டவனை பாரம்மா, அவரை வணங்கு, உன் கவலையெல்லாம் தீரும். என்னங்க சேகர் பைத்தியம் பிடிச்சவன் மாதிரி ஆயிட்டானுங்களே. அது தெளியத்தானே வழி செஞ்சிருக்கேன். இன்னும் அவனை என்ன செய்யறதா இருக்கீங்க? உன் மகனை வெள்ளத்துல வச்சு முழுங்கலான் இருக்கேன். ஓடி போ பைத்தியமே, முள்ள முள்ளால தானே எடுக்கணும். அதனால இங்க வா. அவன் மறுத்துட்டா? ஒன்னும் மறுக்க மாட்டான். நீ நான் சொன்னபடி செய் போதும். என்னமோ எனக்கு ஒண்ணும் மனசுல சமாதானம் இல்லை. என்னது? எத்தனை நாளா சொல்லியிருக்கேன், இந்த கொட்டடிக்கிறது, இந்த ஆட்டம் எல்லாம் இப்போ ஐயா பார்த்துட்டாருன்னா அப்புறம் விரட்டு போடுவார் பார்த்துக்க. ஆனா ஆடுறது நல்லா தான் இருக்கு. கொஞ்சம் ஆடு. தன்னானே தானே நன்னானே நானே தன்னானே நானே தாம் 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 தன்னானே நானே நன்னானே நானே தன்னானே. சமையல்லாம் ஆயிடுச்சோ? யோ, இனிமே இந்த வீட்டுல என்னால சமையல் பண்ண முடியாது. அம்மா கூடையில காய் இருக்கு, எடுத்து போட்டு குழம்பு வையினாங்க. நான் எடுத்துக்கிட்டு வந்து அரிஞ்சேன். அரிஞ்சு பார்த்து அருவாமணியே மணிக்கு போச்சு. எல்லாம் முத்தல். சின்ன காயா எடுத்து போட்டு குழம்பு வச்சா அது வேகுது வேகுது இன்னும் வேகுது. நீ என்னத்தை போட்டு குழம்பு வச்சு விட்ட? காய்கறி அது என்ன பாரு, கட்டாய சத்தம். இது அம்மா எப்பவோ கொலுவுக்கு வாங்கி வச்சது. கத்திரிக்காய் மாதிரியே இல்ல. உன் தலையில களிமண் தான் இருக்கு. இருக்கும் 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 இருக்கும். அதனாலதான் இது மாதிரி விஷயமெல்லாம் எனக்கு புரிய மாட்டேங்குது. அது சரி, இப்ப மணி 12 ஆச்சு. 1 மணிக்கெல்லாம் ஐயாவுக்கு சாப்பாடு கொடுக்கணும். சின்ன யசமா வேற இப்ப வந்துடுவாரு. இப்போ என்ன செய்யறது அதுக்கு? நீதான் ஏதாவது சொல்ல. எனக்கு ஒண்ணும் புரியலையே. அப்ப உன் தலையிலயும் களிமண் இருக்கோ? கட்டிக்காரி, 2 பேர் தலையில இருக்கிறதுனால தான் இப்படி ஒன்னா வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்கிறோம் இல்லையா? இப்படியே இருப்பா. சரி, நீ நான் போய் சீக்கிரம் காய்கறி வாங்கிட்டு வந்துடுறேன். சேகர், என்னம்மா? புலிப்பட்டி ஜமீன்தார் மகளுக்கு கல்யாணம். அப்பாவும் நானும் போறோம். நீயும் வாய. நான் எதற்கம்மா?
நீ மட்டும் தனியா எதுக்கு இங்க இருக்கணும்? நீயும் வந்தா எங்களுக்கும் கௌரவமா இருக்கும். வா அப்பா போலாம். வா போய் ட்ரெஸ் பண்ணி பாப்பா. சரிம்மா. ஈஸ்வரா, தயாநிதி, என்னத்தானே நான் எப்பொழுது காண்பேன்? அம்மா சுந்தரி, சுந்தரி, வருந்தாதே அம்மா, வருந்தாதே. ஆண்டவன் அருளால் உன் ஆசை கூடிய சீக்கிரத்திலே நிறைவு. வாம்மா. யாருங்க? கதவை தரங்க. யாருங்க வெளியில? தம்பி தம்பி தம்பி, என்னப்பா சங்கதி? நம்ம சுந்தரிய கண்டுபிடிச்சிட்டேன். கண்டுபிடிச்சிட்டியா? ஆமா. எங்க இருக்கிறா? என் கையில இருக்கிறா. இந்த பாரு, இந்த என்ன இது? இந்த இடத்துல படிச்சு பாரு. தில்லையாடி ஆசிரமத்தில் அனாதையாக சேர்க்கப்பட்ட சுந்தரி என்ற பெண் ஆண்டு விழாவின் போது ஆடிப்பாடி மக்களை மகிழ்வித்தாள். ஆமாம் சக்கா, என் சுந்தரியே தான். அந்த ஆசிரமம் எங்க இருக்கு தெரியுமா? எங்க? நம்ம ஊருக்கும் இந்த ஊருக்கும் மத்தியில இருக்கு. ஜக்கா, அப்ப நான் சுந்தரியை எப்படியாவது போய் பார்க்கணுமே. இந்த கதவை திறந்து விடு. யாரப்பா கதவை தாப்பா போட்டது? தாப்பா போட்டது மட்டும் இல்ல, அதுல ஒரு பூட்டும் போட்டிருக்கு. ஊட்டி இருக்குதா? ஆமா. ஏன்? ஏன்னா இங்க நடக்கிற கல்யாணம் அது வேற யாருக்கும் இல்ல, உனக்கு தான். என்னப்பா விளையாடுற? விளையாட்டு இல்ல தம்பி, நிஜமா சொல்றேன். என்ன அக்கிரமம்? எனக்கு தெரியாம எனக்கே கல்யாணமா? எனக்கு மட்டும் தெரியுமா என்ன? இப்ப கேள்விப்பட்டேன், உடனே சொல்லலான்னு வந்தேன். ஜக்கா, முதல்ல கதவை தர. சாதி ஐயா வச்சுக்கிட்டு படுத்திருக்காரு. ஒரு கல்லை தூக்கி போடட்டுமா? என்னது? அட பூட்டுல. என்ன வேணாலும் செய்ப்பா, முதல்ல கதவை தர. தம்பி, நான் ஒன்னும் சும்மா வரமாட்டேன். இந்த வத்தியா சாவியும் கொண்டாந்துட்டேன். வா. அப்பா 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 அப்பா, ஜாகிரதை ஜாகிரதை ஜாகிரதை. ஏய், என்ன பண்ணிட்டு இருக்க? சின்ன யசமானுக்கு பெட் காஃபி வேணுமான்னு கேட்க வந்தேன். ஆமா. என்ன நெளியுது? என்னமோ அதான் தூக்கமே இல்லைங்க எனக்கு, அதனால ஒரு மாதிரி இருக்கு. ஏசுமா, இப்போ கல்யாணம் வந்து சின்ன யசமானுக்கா? யாரா சொன்ன உனக்கு? அது படிச்சுக்காங்க பாருங்க, ஒரு அம்மா. அவங்க அது பொண்ணுக்கு சின்ன அம்மா. ஓஹோ, புரியுதா? இந்த விஷயம் நாளை ராத்திரி வரைக்கும் அவனுக்கு தெரியக்கூடாது. அதனால்தான் பூட்டி வச்சிருக்கிறேன். ஓஹோ, அப்ப சரி. இங்க இருந்தா ஏதாவது உளறிக்கிட்டு இருப்ப, நீ வா என் கூடவே. சிவபிரகாசம் பிள்ளை, நீர் வேற நினைச்சுக்காது. அப்ப என் மகாதேவி அதுக்கு என்ன பண்றது? வேற ஒரு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணா? இவ்வளவு பேருக்கு முன்னாடி அவமானப்படுத்துறது இல்லாம கேள்வி வேறையா சீரம் பாடும். என்னையா செஞ்சிருக்கு? உம்மால் ஆனத பாடும். வாய், இது உண்மை ஊர் அல்ல, புலிப்பட்டி சிங்கம்பட்டியா தான் இருக்கட்டும். பெரிய மனுஷன் உங்க ஊர் சிரிக்க வைக்க நான் சிவபிரகாசம் பிள்ளை இல்ல. கோர்ட்டு இருக்கவே இருக்கு. அந்த கோர்ட்டு எனக்கு பார்த்துப்போம் பார்ப்போம். வா.